வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். மகரம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழல் தானாகவே உங்களுக்கு ஏற்படும். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு கொண்டு போகும். சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி டிலேவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட போகுது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேலதிகாரியோட எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். உங்கள் உழைப்புக்கேற்ற உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பமாகும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கிட்ட இருந்தும் புதிய வாடிக்கையாளர்கிட்ட இருந்துமே ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏதாவது கான்ட்ராக்ட்ஸு இல்லைனா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அது கவனமாக படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீராக இருக்குது. முன்னாடி பெண்டிங்கில் இருந்த பேலன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கூட வாய்ப்பாக இருக்கும். ஆனால் வீட்டு செலவுக்காக சின்னதாக குடும்ப சேவைக்கு இல்லை பழைய கடன் தொடர்பான ஏதாவது செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் தேவையற்ற செலவுகளை குறைச்சி சேவிங்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் உங்களை பெரிய முதலீடுகள் மட்டும் இந்த வாரம் தவிர்த்துக்கோங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். குடும்பம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒருத்தரோட முக்கியமான விஷயத்தில் உங்களோட உதவி தேவைப்படுறதாக இருக்கும். அது நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனே பேசி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழலை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தோட எதிர்காலம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளை 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி தரும். திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு புதிய ஒரு தொடர்புகள் மூலியமாக ஒரு நல்ல வரன் தொடர்பு வரத்துக்கு அதில் ஒரு முன்னேற்றம் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவசரமாக முடிவு எடுத்து பேசுறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. உடல் நலம் பொறுத்த வரைக்கும் வேலை பலு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பாடியில் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மனசு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது தூக்கத்தின் மூலியமாக உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ரெஸ்ட் எடுக்கிற டைம் கிடச்சிச்சின்னா வீண் பண்ணாமல் நல்லா மனசு அமைதியாக வச்சு தூங்க முயற்சி பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். தண்ணீர் அதிகமாக குடிங்க. தேவையான நேரங்களில் தேவையான அளவு தண்ணி குடிக்கிறது உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 3ஆம் தேதி 5ஆம் தேதி இந்த 3 நாள் இயல்பாகவே சாதகமாக இருக்கும். நல்லா பயன்படுத்திக்கோங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, அப்புறமா சனிக்கிழமை. செவ்வாய், வியாழன், சனி இந்த 3 நாள் இயல்பாகவே நல்லா இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைக்கணும். அது உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்லா தீவிரமாக யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுக்கிறது தேவையா அப்படின்னு பார்த்து முடிவெடுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வரராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பண விஷயங்களில் படிப்படியான ஒரு நிலைத்தன்மை, குடும்பத்தில் பொறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நிலை. இது எந்த அளவுக்கு நீங்கள் அவசரத்தை தவிர்த்து தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வாரத்தில் கடைசியில் ஒரு நல்ல ஒரு மனநிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.